வணக்கம். இந்த பதிவு எதுக்காக போடுறேன்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நல்ல ஜாப் வேக்கன்சி 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. ஸோ அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மெசேஜ் இப்போ போடுறேன். முடிஞ்சளவு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் நாளைக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி நாள் கடத்திட்டே இருக்காங்க. அதற்காக தான் அந்த பதிவை போடுறேன். இது முழுக்க முழுக்க மெரிட் பேசிஸ் தான். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சளவு. ஏன்னா இதுக்கு எக்ஸாம் எதுவும் இல்லை. உங்கள் மார்க் எவ்வளோ ஹைலைட்டாக இருக்குதோ அதை வச்சு தான் உங்களுக்கு ஜாப் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் வேக்கன்சி, உங்கள் மார்க் அந்த 2 அடிப்படையில் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும். யோசிக்காமல் அப்ளிகேஷன் பண்ணிடுங்க இன்றைக்கி. ஏன்னா நாளைக்கு, அதாவது இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஜூலை 15 ஓப்பன் ஆகிருந்து ஆகஸ்ட் 5 டேட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி ஆகஸ்ட் 4 ஆயிடுச்சு. நாளைக்கு ஆகஸ்ட் 5. இன்றைக்கே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நாளைக்கு அப்ளை பண்ணலான்னு நினச்சிங்கன்னா சர்வர் ஸ்லோவாக இருக்கும். முடிஞ்சளவு உங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும். அப்புறம் இதுக்கு மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தான். பெருசாக ஒன்றும் தேவையில்லை. உங்கள் மார்க்கு தான் இதுக்கு மெயின் ஹைலைட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த வேலையை பொறுத்தவரை. அப்புறம் சைக்கிளிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் இதில் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி விமென்ஸுக்கெலாம் ஃபீஸ் கிடையாது. பிடபிள்யூடி ஆர்மி அவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. அப்புறம் ஓபிசி ஜென்ரலுக்கு 100 ருபீஸ் பே பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இதுக்கு ஏஜ் லிமிட் 18லேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்சளவு இன்றைக்கே அப்ளை பண்ண பாருங்கள், டிலே பண்ணாதீங்க. ஏன்னா சர்வர் ஸ்லோவாகிடுச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் இந்த ஜாப்காண்டி ஏஜ் பார் ஆகலாம், பல பிரச்சனைகள் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். முடிஞ்சளவு நான் திரும்ப மெசேஜ் போடுறதே இதுக்காக தான். உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும், நீங்கள் மறுபடியும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு, அதுக்காக தான் இது நான் போட்டுருவேன். தேங்க்யூ ஸோ மச். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.